சங்கநாதன் நேயர்களே வணக்கம். நாம் இந்த செவியல் கவிதைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அகநானூற்றில் 352வது குறிஞ்சி கவிதை இது. அஞ்சியத்தை மகள் நாகையாருங்கிற பெண்பார் புலவர் பாடியது. நாகைங்கிற ஒரு பெண்பார் புலவர் ஒரு தலைவியினுடைய மெல்லிய காதல் உணர்வை படம் பிடிக்கிறார். வதுவை நாளினும் இனிய நாள் எமக்கே. அது என்ன வதுவை நாள்? முதல் நாள் திருமணம் முடிந்து நாங்கள் இருவதும் இன்பம் துய்த்தோமே, அதை போலவே ஒவ்வொரு நாளும் தலைவன் என்னை மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறான் என்கிறாள். அப்போது எங்கள் திருமணம் நடந்துச்சே, அப்போ ஒரு பாணன் இருக்கிறானே, அவன் என்னம்மா பாடல் பாடினான்னு தெரியுமா? நல்லிசை நிறுத்த நயவரு பணுவல் தொல்லிசை நெறிய உரைசால் பான்மகன். அதாவது நல்ல இசை நுணுக்கங்களை எல்லாம் பேசுகிற பணுவல்கள். அப்போ யாழ்நூல் பணுவல்கள், இசை நூல் பணுவல்கள் நிறைய செவியல் காலத்தில் இருந்தன. அவற்றை நுட்பமாக படித்தவன் அவன். படிச்சுட்டு அவன் அப்படியே அந்த இசை நூலில் இருக்கிற மாதிரி யாழை மீட்டலை. அவன் புதுவது புனைந்த திறன், புதிது புதிதாக இசையை மீட்டினான். இது ரொம்ப நுட்பமாக கவனிக்கணும் நண்பர்களே. இது உவமையாக வருகிறது. எங்களுக்கு திருமணம் நடந்தபோது ஒரு நல்ல யாழிசை புலவன் புதிது புதிதாக மீட்டி இன்பம் தந்தது போல நாளும் நாளும் புதிது புதிதாக எனக்கு கலவி இன்பத்தை தருபவன் இவன் என்கிறாள் ஒரு பெண் நாகையார். தலைவன் தனக்கு அந்த கலவியில் ஏற்பட்ட இன்பத்தை சொல்லுகிற போது, புதிவது புனைந்த திறனும் வதுவை நாளினும் இனிய நாள் எமக்கே. அந்த புதுவது புதைந்த திறனோடு இவன் எனக்கு இன்பம் தருவன். அந்த இது குறிஞ்சி திணை பாடல் நண்பர்களே. புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் கவிதையினுடைய பாடுபொருள் அல்லது உரிப்பொருளுங்கிறது உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. இந்த இசைப்புலவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அந்த அதிகமாக நெடுமான் நெஞ்சு இருக்கிறானே, பெரிய தேர்ப்படையையும் பெரிய குதிரைப்படையும் கொண்டு அதிகமான நெடியமான் அஞ்சு இருக்கிறானே, அவனிடம் போய் புகழ்ந்து பாடி பரிசில் பெற்றவன் இவன். அப்போ நண்பர்களே, செவ்வியல் காலத்தில் அதிகமான நெடுமான் அஞ்சுங்கிற ஒரு மன்னன் நிறைய இசைக்கலைஞர்களை வளர்த்திருக்கிறான்ங்கிறது இந்த கவிதை வழியாக நமக்கு தெரிகிறது. இதில் இந்த நாகையார் அருமையான ஓமைகளை பேசக்கூடியவர். குறிஞ்சி நிலத்தில் ஒரு மயில் இருக்கிறதான். அந்த மயிலுக்கு பின்னால் ஒரு கடுவன்கிற ஆண் குரங்கு ஒரு பலாப்பழத்தை தூக்கிக்கிட்டு இருக்கான். இதை ஓமைப்படுத்துகிறார். ஒரு அழகிய விரலினா மெய்ப்பாடுபட ஆடுபவள் விரலியர். அந்த விரலியர் நாட்டியம் ஆடுகிறாள். அந்த நாட்டியம் ஆடுவதற்கு பின்னாலே ஒரு முழவு கொட்டுபவன் கையில் முழவை கொட்டி கொண்டிருக்கிறான். ஆக இந்த விரலி, அந்த மயில், அந்த குரங்கு கையில் வைத்து கொண்டு ஆடிக்கொண்டு இருக்கிறது. அது அதோடு இல்லை, அங்கேருந்து தன்னுடைய மந்தியை அழைக்கிறது. இங்கே வா, இந்த பலாப்பழம் கிடைத்திருக்கிறது, நாம் மகிழ்ந்து உண்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த குறிஞ்சியில் இருக்கக்கூடிய எங்கள் ஊர் இருக்குதே, விளவுகள் மூதூர், தினம் விழா நடந்துக்கிட்டே இருக்கோம். தினசரி விழா நடக்கிற இந்த மூதூர் இருக்கிறதே, இந்த மூதூரில் விரலி பின்றை முழவன் போல அகப்பட தளி பிடிச்சிக்கிட்டு இருக்குதுன்னு ஓமை சொல்லுகிறார். இன்றுனை பெயரும் குன்றநாடன். இதுவும் இறைச்சி தான் நண்பர்களே. அவனுடைய நாட்டினுடைய தலைவனுடைய நாடு குறிஞ்சி நாடு. குறிஞ்சி நாட்டினுடைய பின்னணி இது கருப்பொருளில் வருகிறது. அப்போ பேக்ரவுண்ட் ஆஃப் த லிட்ரேச்சர் ரொம்ப நுட்பமாக இங்கே பேசப்படுகிறது. அங்கே 4 நாளும் விழா நடக்கும் என்பதுன்னா அந்த அவன் பணக்காரன்னு சொல்லாமல் சொல்லப்படுகிறது. அங்கே விரலியர்கள் நாட்டியம் ஆடுகிறார்கள். அங்கே இந்த பாறையில் மயில் ஆடுகிறது. பாடிமிழ் அருவி பாறை மருங்கின். ஆமாம், பல்கிளை தலைவன் கல்லாக்கடுவன் அந்த பல்வேறு உறவுகளை பெற்றிருக்கிற அந்த கடுவனா. அப்போ தலைவனுக்கு இங்கே நிறைய உறவினர்கள் இருக்கிறார்கள். முடவு முதிர் பலவின் குடமருள் பெரும்பழம், பெரிய பழம் அது, அந்த பலாப்பழம். அந்த பலவு என சொல்லப்படுகிற அந்த பெரிய பலாப்பழம் இருக்கிறதே, பெரிய குடம் மாதிரி அது இருந்துச்சான். அது பெரிய முழவு மாதிரி இருந்துதான். இந்த ஓமைகளை பாடுவதையும் வல்லவராக அஞ்சியத்தை மகள் நாகையாரை நம்ம பார்க்குறோம். அப்போது வரலாற்றை பொதிந்து சொல்வது, ஓமைகளை சொல்வது, தான் துய்த்த இன்பத்தை மெல்லிய சொற்களில் கூறுவது, அப்போ புதிது புதிது இன்பம் தருபவன் என்கிற அந்த புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் என்கிற உரிப்பொருளை தருவது, இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 17 வரிகளில் ஒரு நேரிசை ஆசிரியப்பாவில் சுருக்கமாக தருவது நாம் படித்து படித்து மீண்டும் மீண்டும். அதனால்தான் நாம் சொல்லுகிறோம் நண்பர்களே, இந்த செவ்வியல் இலக்கியங்களை ஒரு நாளிதழ் மாதிரி ஒரு முறை படிச்சுட்டு வச்சிட முடியாது. எத்தனை முறை படித்தாலும் படிக்கலாம். அதில் இருக்கிற வினை சொல்லுக்காக, அதில் இருக்க பெயர் சொல்லுக்காக, அதில் இருக்க உவமைக்காக, அது தருகிற கருத்துக்காக, அதில் பெற்றிருக்கக்கூடிய சொற்சிறப்புக்காக, தூய தமிழ் சொற்களுக்காக,
அப்போ ஒரு செவ்வியல் இலக்கியத்தை நம்ம பல நோக்கத்தில் படிக்கிறோம். ஒவ்வொரு முறை படிக்கிற போதும் ரொம்ப இப்போ 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 இந்த கவிதையை பார்த்தீங்கன்னா, கெடுனா மொழியலன்னு ஒரு வார்த்தை வரும். அதாவது அவன் வந்து கெட்ட பேச்சே பேச மாட்டான், கூடுனர் பிரியலன். ஒரு தலைவியோடு இணைந்துட்டா காலத்துக்கு அவளை பிரிய மாட்டான், குடி நன்கு உடையவன். அப்போ நல்ல குடும்பத்தில் இருக்கிறவனா யாருன்னு கேட்டால், தொட்டவளை பிரியாதவன் நல்ல குடும்பத்தில் பிறந்தவன், கெட்ட பேச்சு பேசாதவன் நல்ல குடும்பத்தில் பிறந்தவன், நன்குடி குடி நன்கு உடையன், கூடுனர் பிரியலன், கெடுனா மொழியலன், அன்பினன், என் மீது காதல் கொண்டவன் என நீ வல்லக்கூறி வாய்வதில். இதெல்லாம் நீ அவனை பற்றி முன்னாடி சொன்ன, அப்போ நான் அதை நம்பலை. இப்போ நான் பார்க்குறேன், உண்மையிலேயே அவன் வந்து என்னை பிரியறதில்ல, உண்மையிலேயே அவன் தீய சொற்களை பேசுகிறதில்ல, உண்மையிலேயே என் மேலே வந்து அவன் காதல் குறையறதில்ல. அவனை வந்து நான் நேரடியாக இப்படி பார்க்குறேன். நல்லை காணில் காதலம் தோழி, என்னோட மீது அனுபவித்திருக்கக்கூடிய தோழியே, உண்மையிலேயே நான் அவனை அப்படி பார்க்குறேன் என்று சொல்லுகிற போது நண்பர்களே, இந்த கவிதையினுடைய ஒவ்வொரு சொல்லும் ஒரு இனிமையை நமக்கு தருகிறது. செவ்வியல் இலக்கியங்களை நாளும் நாளும் படிக்க வேண்டும். இதுதான் தமிழர்களுக்கு நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு தந்து வைத்திருக்கிற, சென்று வைத்திருக்கிற மிகப்பெரிய சொத்து. உலகம் முழுவதும் பரவி இருக்கிற தமிழர்கள் இவற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து உலகம் முழுவதும் நாம் பரப்ப வேண்டும். நன்றி.